ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வெஜிடபிள் கட்லெட் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 100 கிராம் கேரட்டு, 100 கிராம் பீட்ரூட் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ வந்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பெல்லாம் போடலை, வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி வடிகட்டி நானே எடுத்து வச்சுருக்கேன். இது ஆற வச்சு நம்ம மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ப்ரெட்டில் இருக்க ஓரங்கள்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம தண்ணியில் டிப் பண்ணி அப்படியே நம்ம எடுத்துடணும். தண்ணியிலேருந்து எடுத்து நீங்கள் அப்படியே இப்படி அமுத்துனீங்கன்னா தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். நம்ம அப்படியே ஃபுல்லாக எடுத்துடலாம். இப்போ நம்ம ப்ரெட்டை போட்டாச்சு. இப்போ நம்ம 2 வெங்காயம் எடுத்துருக்கோம், சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுடலாம். அது கூட கொஞ்சம் புதினா இலை அதையும் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பச்சரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் பிசைஞ்சுக்கலாம். கவரில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி அச்சு வச்சுருந்தா அச்சில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரவுண்டில் நம்ம கைத்தில் தட்டி கூட போட்டுடலாம். இப்போ இந்த அச்சில் அது எண்ணெய் தடவிட்டு இது மேலே வச்சு அப்படியே ஷேப் பண்ணிடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம். மிதமான சூட்லேயே வச்சுட்டே பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் டெலிஷியஸ் டேஸ்டியான வெஜ் மசாலா கட்லெட். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.